ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல் ரோஜன் கிரைம் டைரிஸ். நம்ம இந்தியாவில் இருக்க சத்தீஸ்கர் ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு சின்ன அழகான கிராமத்தில் காமினி நிஸ்கத்துங்கிற ஒரு பெண்மணி இருக்காங்க. இவங்களுக்கு 20 வயசாகுது. ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவங்க. இந்த காமினியை பொறுத்த வரைக்கும் என்னதான் படிப்பறிவு இல்லாமல் இருந்தால் கூட தன்னோட சொந்த காலில் நின்று உழைச்சி சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டணுங்கிற ஒரு வைராகியம் இருக்கு. பட் அன்பார்ச்சுனேட்டாக இவங்க இருக்கிற கிராமத்தில் இவங்களுக்கு சரியான வேலை வாய்ப்பு இல்லைங்கிறதுனால வெளியூருக்கு வேலைக்கு போகலாங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. தன்னோட அம்மா அப்பா கிட்ட தன்னோட விருப்பத்தை சொல்றாங்க. அவங்களும் சரிங்கிறாங்க. பட் இவங்களுக்கு படிப்பறிவு இல்லை. ஸோ ஏதாவது ஒரு லேபர் வேலை தான் பார்க்க முடியுங்கிறதுனால அங்க இருக்கிற ஒரு ஏஜென்ட் மூலமா ஹைதராபாத்தில் பில்டிங் கான்ட்ராக்ட் பண்ற ஒரு கான்ட்ராக்டரோட கான்டாக்ட் கிடைக்குது. அவர்கிட்ட இவங்க டெய்லி வேலை பார்க்குற ஒரு லேபரா ஜாயின் பண்றாங்க. ஸோ தன்னோட சொந்த கிராமத்திலேருந்து, அதாவது சத்தீஸ்கர்லேருந்து ஹைதராபாத்துக்கு வர்றாங்க. அப்படி வேற ஊரை விட்டு வரும்போது இந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு தனிமை ஏற்படும். அதே டயத்தில் அவங்க ஊரை சேர்ந்த யாராவது இங்க இருந்தாங்கன்னா அவங்களோட ஒரு நல்ல நட்பு ஏற்படும். அந்த மாதிரி தான் இதே சத்தீஸ்கர் மாநிலத்தை சேர்ந்த போஜ்ராஜ் பட்டேல்ங்கிற 24 வயசு மதிக்கத்தக்க ஒரு நபர் இதே மாதிரி வேலை வாய்ப்புக்காக சத்தீஸ்கர்ல இருக்கிற தன்னோட வில்லேஜை விட்டு இங்க ஹைதராபாத்துக்கு வந்திருக்காரு. இந்த போஜ்ராஜ் எந்த வில்லேஜை சேர்ந்தவர்னா கபீர்தாம்ங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற பாந்தா டோலாங்கிற கிராமத்தை சேர்ந்தவர். ஸோ இவங்க 2 பேரும் எதேச்சியா ஹைதராபாத்ல இந்த கட்டில வேலை பார்க்குற இடத்துல மீட் பண்றாங்க. நம்ம நிறைய இதில் கேள்விப்பட்டிருப்போம். இப்போ 2 பேர் வெளிநாட்டுக்கு போறாங்கன்னு வச்சுப்போம். அப்படி வெளிநாட்டில் தன்னோட தாய்நாட்டை விட்டு இருக்கும்போது தன்னோட ஊரை சேர்ந்த ஒரு நபர் அங்கே பார்க்கும்போது ஒரு இனம் புரியாத பாசம் வரும். ஈவன் இப்போ அமெரிக்காவில் லண்டன்லாம் போகும்போது யாராவது தமிழ் பேசிட்டு போனால் நீங்கள் தமிழா அப்படிங்கிற மாதிரி கேட்போம். அந்த மாதிரி தான் இவங்க 2 பேரும் ஒரே மாநிலத்தை சேர்ந்தவங்க. ஹைதராபாத்தில் வேலை பார்க்கறதுனால இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பரிமாறிக்கிறாங்க. வேலை பார்க்குற இடத்துல நல்ல நண்பர்களாக இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு 20 வயசு, அந்த பையனுக்கு 24 வயசு. நாளடைவில் அந்த நட்பு காதலாக மாற ஆரம்பிக்குது. ஸோ 2 பேரும் தொடர்ந்து காதலிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜில் திருமணம் பண்ணிக்கலாமாங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. பட் என்ன பிரச்சனை, 2 பேரோட வீட்லேயும் எடுத்துரைச்சு அவங்க ஓகேன்னு சொன்னாதான் திருமணம் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் காமினி என்ன பண்ணுறாங்க, தன்னோட வீட்டில் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, நான் ஒருத்தரை காதலிக்கிறேன், அவரும் இதே சத்தீஸ்கரை சேர்ந்தவர் தான், எனக்கு அவரை திருமணம் பண்ணி வைங்கன்னு கேட்குறாங்க. பட் காமினி வீட்டில் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இங்கே பாருமா, அவன் என்னதான் நம்ம சொந்த மாநிலத்தை சேர்ந்தவனா இருந்தா கூட அவன் வேற ஒரு சமூகத்தை சேர்ந்தவன். நம்ம வேற ஒரு சமூகத்தில் போய் கண்டிப்பா திருமணம் பண்ணவே மாட்டோம். அதனால இந்த பையன் உனக்கு செட் ஆக மாட்டான், அவனை மறந்துருங்கிற மாதிரி காமினி வீட்டில் ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. பட் காமினி என்ன சொல்றாங்கன்னா, நான் அவனை காதலிச்சிட்டேன், கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனை தான் பண்ணிப்பேன், வேற யாரையும் என்னோட கணவரா நினைச்சு கூட பார்க்க முடியலங்கிற மாதிரி காமினி அவங்க சைட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பட் காமினியோட முழு வீடும் இவங்களோட காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்குது. பட் இந்த பக்கம் எடுத்துப்போம், அவங்க காதலர் போஜ்ராஜ் பட்டேல், அவரோட வீட்டில் யார் இருக்காங்கன்னா இவருக்கோட அம்மா அப்பா, ஒரே ஒரு சகோதரர் மட்டும்தான். அவர் தன்னோட வீட்டில் போய் காதலை சொல்றாரு. அவங்க அம்மா அப்பா பயங்கர கடுப்பாயிட்டாங்க. அது எப்படிப்பா பண்ணிக்க முடியும், நம்ம சமூகம் வேற, நீ ஆட்டில் வேற ஒரு சமூகத்திலேருந்து ஒரு பொண்ணை திருமணம் பண்ணிட்டு வந்துட்டேன்னா இந்த கிராமத்தில் நம்ம தலை காட்ட முடியுமா, நம்ம இந்த ஊரில் எவ்வளவு கௌரவமாக இருக்கும், அதனால இந்த திருமணம்லாம் உனக்கு ஒத்து வராது, தயவு செய்து அந்த பொண்ணை மறந்துரு, நீ வேலை பார்த்ததெல்லாம் போதும், உடனே ஊருக்கு கிளம்பி வாங்குறாங்க. இப்படி 2 வீட்டு சைடு இருந்தும் கடுமையான எதிர்ப்பு வருது. பட் அதே டயத்துல காமினி அண்ட் போஜ்ராஜ் 2 பேரும் ரொம்ப தெளிவா இருக்காங்க. இந்த உலகமே எதிர்த்தாலும் நம்ம திருமணம் பண்ணிக்கலாங்கிற மாதிரி முடிவு பண்றாங்க. ஒரு ஸ்டேஜில் அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு, தங்களோட காதலுக்கு 2 வீட்டு சைடு இருந்தும் சம்மதம் கிடைக்காது அப்படிங்கிறது உறுதியா தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாமளே ஏன் திருமணம் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி ஜூன் மாசம் 2025 வருஷம் ஒரு நாள் திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தங்களோட திருமணத்தை பத்தி இரு வீட்லயும் சொல்றாங்க. பயங்கர ஷாக் ஆயிராங்க. காமினி வீட்டில் தண்ணி தெளிச்சு விட்டுறாங்க, இனிமேல் என் முகத்திலே நீ முழிக்காத அப்படிங்கிற மாதிரி. பட் இந்த போஜ்ராஜ்ங்கிற நபரோட வீட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க அம்மா அப்பா சகோதரர் இருக்காங்க. இப்போ தான் திருமணம் பண்ணிக்கிட்டேன், நான் இனிமேல் ஹைதராபாத்தில் இருக்க மாட்டேன், நம்ம சொந்த ஊருக்கு வர்றேன், ஸோ என்னோட பொண்டாட்டியை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றேன், நீங்கள் மருமகளாக நல்லா பார்த்துப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி போஜ்ராஜ் கேட்குறாரு. அப்போ அவங்க அம்மா நல்லா யோசிக்கிறாங்க. சரி ஓகே, ஏதோ கல்யாணம் பண்ணிட்டான், இப்போ போய் என்ன பண்ணுறது, சரி ஓகே கூட்டிகிட்டு வாப்பா பார்த்துக்கலாங்கிற மாதிரி அவங்க அம்மா சம்மதம் தெரிவிக்கிறாங்க. அவங்க சகோதரர் என்ன சொல்றாரு, ஒன்னும் பிரச்சனை இல்லைனா, இவங்க ஜாதி இதுன்னு அந்த எந்த காலத்துல இப்படி பேசிட்டு இருக்காங்க, நீ கூட்டிட்டு வா, அண்ணியை நான் நல்லா பாத்துக்கிறேங்கிற மாதிரி அவங்க சகோதரர் சப்போர்ட் பண்றாரு. பட் இதுல என்ன பிரச்சனைனா, போஜ்ராஜோட அப்பா சகல் பட்டேல்னு ஒரு நபர் இருக்காரு. அவருக்கு ஒரு 50 வயசாகுது. அவர் பிறந்ததுல இருந்தே இந்த கிராமத்துல பிறந்து வளர்ந்து இந்த ஜாதி மதம் சமூகம்னு ஊறி போனவர்.
அவரால் இந்த திருமணத்தை ஏத்துக்கவும் முடியல. இன்னொரு சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை தன்னோட வீட்டுக்கு தன்னோட பையன் கூட்டிட்டு வர்றான் அப்படிங்கறத அவரால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. பட் அதே டயத்துல வேற வழி இல்ல, பொண்டாட்டி சரின்னு சொல்லிட்டா, இன்னொரு பையனும் சரின்னு சொல்லிட்டா, சரி என்னமோ பண்ணுங்கப்பா, எனக்கு இதுல சுத்தமா விருப்பம் இல்லைங்கிற மாதிரி அவர் சொன்னா கூட போஜ்ராஜ் தன்னோட மனைவி காமினிய தன்னோட சொந்த கிராமத்துக்கு கூட்டிட்டு வந்து தன்னோட சொந்த வீட்டுல அவரோட சந்தோஷமான திருமண வாழ்க்கைய ஆரம்பிக்கிறாரு. ஆசையா காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்ட காமினி அண்ட் போஜ்ராஜ் அப்படிங்கிற இந்த தம்பதிகளோட வாழ்க்கை இவங்க சொந்த கிராமத்துல இதுக்கப்புறம் எப்படி நிகழ்ந்தது, அவங்க உண்மையிலேயே சந்தோஷமா இருந்தாங்களா, இல்ல அவங்க வாழ்க்கையில இதுக்கப்புறம் என்ன மாதிரி அசம்பாவிதங்கள் நிகழ்ந்தது அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச சத்தீஸ்கர்ல நடந்த ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். உண்மையிலே இப்படியெல்லாம் கூடவா இந்த நாட்டுல நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த வழக்கு நம்ம எல்லாத்தையும் ரொம்பவே ஆச்சரியப்படுத்த போது. அப்படி இந்த தம்பதிகளுக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன் கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க எவ்வளவு சுவாரஸ்யமா வீடியோ பார்த்து லைக் பண்ண மறந்தா கூட மறக்காம எனக்காக லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. ஜெனரலா திருமணமாகி போற பெண்கள் அந்த மாமனார் மாமியார் வீட்டுல போய் திடீர்னு அடாப்ட் ஆகிறது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அவங்க பிறந்து வளர்ந்தது ஒரு முற்றிலும் வித்தியாசமான ஒரு சூழ்நிலைக்கு வந்து தங்களை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. உண்மையிலே பெண்கள் இதுல ஆக சிறந்தவர்கள். ஒரு ஆணால கூட இப்படி இன்னொரு வீட்டுல போய் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க முடியுமான்னு தெரியல. பெண்கள் கிட்ட உண்மையிலேயே அவ்வளவு மன தைரியமும் அட்ஜஸ்டபிள் கேப்பபிலிட்டியும் இருக்கு. சோ இந்த பெண்ணும் என்ன பண்றாங்கன்னா, இது ஒரு சாதாரணமா திருமணமாகி மாமியார் வீட்டுக்கு வந்த வாழ்க்கை கிடையாது. இந்த இடத்துல இவங்களோட வருகை நிறைய பேத்துக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதையெல்லாம் இவங்க தோற்கடிச்சு அந்த வீட்டில் ஒரு சந்தோஷமா வாழ வேண்டிய சூழ்நிலையில தான் காமினி இருக்காங்க. பட் அப்படி இருந்தா கூட தன்னோட முழு உழைப்பையும் இந்த வீட்டுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அந்த வீட்டை ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. அவங்க மாமியார் கூட சேர்ந்து கிச்சனில் சமைக்கிறதுலேருந்து அந்த வீட்டை க்ளீன் பண்ணுறதுலேருந்து அவங்க மாமனார் அவங்களோட அந்த மைத்துனர் அதுக்கப்புறம் கணவர் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல பணிவிடை செஞ்சுட்டு வராங்க. காலையில் எந்திரிச்சு அவங்க மாமனாருக்கு காஃபி போட்டு கொடுத்து காலில் விழுந்து கும்பிட்டு தான் வேலையை ஆரம்பிப்பாங்களாம். அவங்க மாமனாரே ஒரு செகண்ட் மிரண்டு போயிட்டாரு. என்னடா இது வேற ஜாதி பொண்ணு நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வந்தோன்னு பார்த்தா அந்த பொண்ணு இவ்வளவு தூரம் அன்பா இருக்காளேங்கிற மாதிரி அவருக்கு அந்த பெண் மேல ஒரு இரக்கம் வந்தா கூட ஒரு சின்ன வெறுப்பு இன்னுமே அவருக்கு இருந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அவங்க மாமியார் பரவாயில்லையே மருமகன் நம்மளுக்கு அருமையா உதவி செய்யறானு, இந்த பக்கம் மைத்துனர் தன்னோட அண்ணனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்குன்னா அவருக்கு சந்தோஷம். ஒட்டுமொத்தத்துல இந்த வீட்டுல அவங்க சந்தோஷமா இருந்துட்டு வர்றாங்க. அதே டயத்துல இப்படி வேற சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை ஒரு கிராமத்து சிச்சுவேஷனுக்கு கூட்டிட்டு வரும்போது அந்த ஊர் மக்கள் இனிஷியலா கொஞ்சம் வித்தியாசமா பார்த்தாங்க அந்த பெண்ணை. பட் நாள் போக போக அந்த பெண் ஈஸியா இவங்க குடும்பத்தோட அடாப்ட் ஆனதுனால இந்த குடும்பம் மட்டுமல்ல அந்த கிராமத்து மக்களும் காமினிய அவங்கள ஒருத்தரா ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப காமினியோட முதல் டாஸ்க் என்னன்னா, இந்த வீட்டுல இருக்க எல்லாத்தையும் சமாதானப்படுத்தியாச்சு. பட் இன்னும் அந்த மாமனார் கிட்ட ஒரு சின்ன வெறுப்புணர்ச்சியும் ஒரு சின்ன காழ்ப்புணர்ச்சியும் அவருக்கு தான் மேல கோபம் இருக்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அவரை எவ்வளவோ சமாதானப்படுத்த முயற்சி பண்றாங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா அந்த மாமனார் ஒரு கிராமத்து சூழ்நிலையில வளர்ந்தவர்னால அவரால் இன்னுமே இவங்களை முழுவதுமா ஏத்துக்க முடியல. பட் என்னதான் நிறைய பேர் ஏத்துக்கிட்டா கூட இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா சில பேர் இருப்பாங்க, எதுக்கு எடுத்தாலும் சரி எல்லாத்தையுமே நெகட்டிவா பேசுற சில பீப்புள் இருப்பாங்க. அந்த மாதிரி சில பீப்புள் வந்து இந்த ஜகல் பட்டேலுங்கிற மாமனாரை அப்படி சீண்டி பார்க்குறாங்க. என்னப்பா நீ இந்த கிராமத்துல எப்படி இருந்த, எவ்வளவு கௌரவமா இருந்த, இப்படி ஒரு பையன் வேற ஒரு சமூகத்துல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து உன் குடும்ப மானத்தையே கெடுத்துட்டானேப்பா அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்ல வேண்டியது. நீ ரொம்ப நல்லவன்ப்பா, உனக்கு போய் இப்படி நடந்துருச்சே அப்படிங்கிற மாதிரி இன்னொருத்தர் சொல்ல வேண்டியது. இவரே ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொண்ணை ஏத்துட்டு வர்ற மனநிலையில இருக்கும்போது இந்த ஊருக்குள்ள ஒரு 4 பேர் இருப்பாங்க. இவங்க சொல்ற அந்த வார்த்தைகள் வந்து இவரை ரொம்ப காயப்படுத்துது. அந்த வார்த்தைகள் அவரை என்ன நினைக்க வைக்குது அப்படின்னா, உண்மையிலேயே தன்னோட பையன் பெரிய தப்பு பண்ணிட்டான் போல, நம்ம குடும்ப மானத்தையே குழி தோண்டி புதைச்சிட்டான் போல, நான் ஒரு 50-60 வருஷமா கட்டி காத்த இந்த சாம்ராஜ்யத்தை அவன் சரிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி இவரோட ஆள் மனசுல அந்த காமினிங்கிற பெண் மேல ஒரு அளவுக்கு அதிகமான வெறுப்புணர்ச்சி வர ஆரம்பிக்குது. அப்படி இருக்கும்போது ஊர்ல இருக்க சில பேர் இவருக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. பேசாம இந்த பெண்ணை டிவோர்ஸ் பண்ணிரு, இல்ல அடிச்சு விரட்டிரு, நம்ம இந்த ஊர்ல
ஊர்லயே நம்ம சமூகத்துல ஒரு பொண்ணை பார்த்து உன் பையனுக்கு திருமணம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஐடியா கொடுக்குறாங்க. இப்ப இவரை பொறுத்த வரைக்கும், இந்த ஜெகல் பட்டேலோட மனசை பொறுத்த வரைக்கும், இந்த காமினி இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் அவருக்கு ஊர்ல மரியாதை இருக்காது. அதனால அந்த பெண்ணை எப்படி வீட்டை விட்டு துரத்துறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சரியான சந்தர்ப்பத்துக்காக அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி ஒரு குழப்பமான சூழ்நிலை அந்த வீட்டில் நிலவிட்டு இருக்க இந்த நேரத்தில் நவம்பர் மாசம் 1ஆம் தேதி 2025ஆம் வருஷம் இந்த வீட்டோட குடும்ப தலைவிக்கு திடீர்னு உடல்நலக்குறைவு ஏற்படுது. அதாவது போஜ்ராஜோட அம்மாக்கு. அப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த போஜ்ராஜ் தன்னோட அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாரு. அப்ப அவங்க வீட்டில் ஒரு டிராக்டர் வச்சிருப்பாங்க, அந்த டிராக்டர்ல தான் கூட்டிட்டு போறாரு. அவருக்கு உதவியா இந்த போஜ்ராஜோட சகோதரர் போறாரு. அப்ப இந்த போஜ்ராஜோட அப்பா ஜெகல் பட்டேல் என்ன சொல்றாருன்னா, ஓகேப்பா நீங்க அம்மாவை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல் காமிச்சிட்டு வாங்க, வீட்டுல யாரும் இல்ல, உன் பொண்டாட்டி தனியா இருக்கா, நான் வீட்டை பாத்துக்கிறேங்கிற மாதிரி. இப்ப மாமனார் வீட்டுல இருக்காரு, அவங்க மருமகள் காமினி அவங்களும் வீட்டுல இருக்காங்க. சோ இந்த பசங்க 2 பேரும் தன்னோட அம்மாவை கூட்டிட்டு டிராக்டர்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. இவங்க இருக்கிற வில்லேஜ்ல இருந்து சில மைல் தொலைவில் தான் ஹாஸ்பிட்டல் இருக்கு. அங்க போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்ப டாக்டர் என்ன சொல்றாங்க, இன்னைக்கு ஒரு நாள் இங்க ஸ்டே பண்ணணும், ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் நாளை காலையில வீட்டுக்கு கூட்டிட்டு போலாங்கிறாங்க. அப்ப இந்த போஜ்ராஜ் தன்னோட அப்பாவுக்கு தகவல் சொல்றாரு, இன்னைக்கு நாங்க நைட்டு வர மாட்டோம், ஸோ என்னோட ஒய்ஃபு தனியா இருப்பா, பாத்துக்கோங்க, வீட்டை விட்டு எங்கேயும் வெளியில போகாதீங்க, காலையில அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் வந்துருங்கிற மாதிரி போஜ்ராஜ் தன்னோட அப்பாவுக்கு தகவல் கொடுக்குறாரு. அதே மாதிரி நைட்டு அவங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் முடியுது. காலையில ஒரு 9-10 மணிக்கு அவங்களை டிஸ்சார்ஜ் பண்றாங்க. ஒரு 11 மணிக்கு வீட்டுக்கு வர்றாங்க. அப்படி போஜ்ராஜ் மெதுவா தன்னோட வீட்டுக்கு வந்தவர் ஃபர்ஸ்ட் தன்னோட மனைவியோட பேரை சொல்லி கூப்பிடுறாரு. காமினி காமினின்னு கூப்பிடுறாரு. உள்ள இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. கிச்சனுக்கு போய் பார்க்கறாரு, பெட்ரூமுக்கு போய் பார்க்கறாரு, பட் எங்க தேடியும் இந்த காமினியை கண்டுபிடிக்க முடியல. அப்ப அவங்க அப்பா கிட்ட கேட்கிறாரு. அவங்க அப்பா ரொம்ப சேடா உட்காந்துருக்காரு. என்னப்பா அது அம்மாவுக்கு சரியாச்சுல, ஏன் சேடா இருக்கீங்க, என் பொண்டாட்டி எங்க காணும்னு கேட்டதுக்கு அவர் அப்படியே பயங்கரமா கண்ணுலாம் கலங்கி அழுக ஆரம்பிச்சிட்டார். என்ன ஆச்சுன்னு கேட்டா, உன் பொண்டாட்டி நம்ம குடும்ப மானத்தெல்லாம் வாங்கிட்டாப்பா, ஊரை விட்டு ஓடி போயிட்டாப்பா, எங்க போனான்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி இந்த மாமனார் சொல்றாரு. இந்த கணவருக்கு ஒண்ணுமே புரியல. ஏற்கனவே எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆன மாதிரி இருந்துச்சு. ஆசையா ஒரு பொண்ணை காதலிச்சுட்டு வந்துட்டோம், அந்த பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போறதுக்கு ஒரு சான்ஸே இல்லையே, என் பொண்டாட்டி அப்படி பண்ணிருக்க மாட்டாளேங்கிறாரு. அப்ப என்னப்பா என்ன சந்தேகப்படுறியா, எனக்கே தெரியாதுப்பா, அவன் நைட்டோட நைட்டா ஓடி போயிட்டாப்பா, காலையில வீட்டுல யாருமே இல்லப்பாங்கிற மாதிரி இவர் கதறி அழுகிறாரு. உடனே இவருக்கு ஒன்றும் புரியல. தன்னோட மனைவிக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாரு. ஃபோன் நாட் ரீச்சபிளாக இருக்குது. தொடர்ந்து கால் பண்ணுறாரு. அவங்க மனைவியை கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை அம்மா வீட்டுக்கு போயிருப்பாள்னு அவங்க அம்மா வீட்டுக்கு கால் பண்ணுறாரு. அவங்களும் சொல்கிறாங்க காமினி இங்கே வரவே இல்லைங்கிறாங்க. இவருக்கு ஒன்றுமே புரியல. சரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு இருக்காது கோச்சிட்டு போயிருப்பாளான்னு எல்லா இடத்துக்கும் கால் பண்ணுறாரு. பட் எல்லா இடத்துலேருந்தும் வர்ற ஒரே பதில், காமினி இங்கே வரவே இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஒருவேளை கோச்சிட்டு ஹைதராபாத்தில் தாங்க வேலை பார்த்த கட்டிட வேலை பார்த்த அந்த இடத்துக்கு போயிருப்பாள்னு சொல்லிட்டு இவர் அங்கே கால் பண்ணுறாரு. அங்கேயும் அந்த மேனேஜர் சொல்கிறாரு காமினி இங்கே வரலைங்கிறாரு. இவருக்கு இப்போ பயங்கரமான பதட்டம் வருது. தன்னோட மனைவி எங்கே போனானே தெரியல. பட் ஏற்கனவே வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனைலாம் இல்லை. நம்ம என்ன கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி மனைவி கூட சண்டை போட்டோமா, இல்லை அவளை திட்டினமா அடிச்சமா, அப்படி சொல்லிக்காம அவள் கிளம்பி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி இவர் திங்க் பண்ணுறாரு. அப்படி ஒருத்தவங்க ஓடி போனால் என்ன பண்ணியிருக்கணும், வீட்டில் அவங்களுக்கு தேவையான துணி நகைகள் ஏதாவது ஒன்று எடுத்து பேக் பண்ணிட்டு போயிருக்கணும்ல. அவங்களுக்கு சொந்தமான எல்லா பொருளும் இந்த வீட்டிலே இருக்கிறதுனால உண்மையிலேயே காமினி எங்க போயிருப்பான்னு யாருக்கும் தெரியல, எதுக்கு போயிருப்பான்னு யாருக்குமே தெரியல. ஒட்டுமொத்தத்தில் காமினியோட இந்த சடனான டிஸ்அப்பியரன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, வேனிஷ்ட் இந்த தின் ஏறுமாங்க. அதாவது காத்துல கரைஞ்சு போயிட்டாங்களோ காணாம போயிட்டாங்களோங்கிற மாதிரி. அந்த மாதிரி தான் இந்த காமினியோட டிஸ்அப்பியரன்ஸ் அவ்வளவு மர்மமான விஷயமா இருக்கு. பட் இந்த கணவரும் நம்பிக்கையோட தன்னோட மனைவியை தேடிட்டே இருக்காரு. இப்படியே நவம்பர் மாசம் 17ஆம் தேதி வருது. அப்போ வரைக்கும் இந்த காமினியை கண்டுபிடிக்க முடியல. அப்பதான் இந்த போஜ்ராஜோட சில ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஊர் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு மேல லேட் பண்ணாத, ஏற்கனவே ரொம்ப லேட் ஆச்சு, நீ போலீஸ்ல உன்னோட மனைவி மிஸ் ஆயிட்டான்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்கிற மாதிரி சொல்றாங்க. இவரும் நவம்பர் மாசம் 17ஆம் தேதி போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அவங்க காணாம போனது நவம்பர் மாசம் 1ஆம் தேதி. அப்ப போலீஸ் கேட்கறாங்க, ஏன்பா இவ்வளவு லேட்டா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு. சார் இல்ல சார், அவங்க ஏதாவது கோச்சிட்டு போயிருப்பாங்கன்னு சொல்லி நான் ஊரு ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன், என்னால முடிஞ்ச அளவுக்கு தேடிட்டேன், எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல, அதனால என்னோட மனைவிக்கு ஏதோ ஒரு பேராபத்து நிகழ்ந்திருக்குமோன்னு இப்பதான் சார் எனக்கு பயமே வருதுங்கிற மாதிரி இந்த போஜ்ராஜ் சொல்றாரு. உடனே போலீஸ் வர்றாங்க. வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் கேட்குறாங்க.
அப்போ இந்த இன்சிடென்ட் நடந்தப்போ அந்த வீட்டு குடும்ப தலைவிக்கு உடம்பு சரியில்லைன்னு அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க 2 பசங்களும் கூட்டிட்டு போயிருந்தாங்க. அப்போ வீட்டில் இந்த மாமனாரும் மருமகள் மட்டும் தான் இருந்தாங்க. இப்போ அந்த ஜகல் பட்டேல்ங்கிற மாமனார் கிட்ட கேட்குறாங்க, சார் சம்பந்தப்பட்ட இரவு என்ன நிகழ்ந்ததுன்னு கேட்குறாங்க. சார் நைட்டு ஒரு 10-10:30 மணி இருக்கும் சார். என்னோட மருமக ரூமுக்கு படுக்க போயிட்டா, நான் என்னோட ரூமில் படுத்துட்டேன் சார். காலையில் எழுந்திரிச்சு காஃபி வேணுங்கிறக்காக என்னோட மருமகளை கூப்பிட்டேன். எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. கிச்சனில் போய் பார்த்தேன், இல்லை. பெட்ரூமில் போய் பார்த்தேன், இல்லை. பட் எங்கேயுமே வீட்டில் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டு எங்கே போனானே எனக்கு தெரியல சார். ஸோ என்னோட மருமக எங்கேயோ ஓடி போயிட்டாங்கிற மாதிரி தான் நான் நினச்சிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. அப்போ சரி ஓகே ஏதோ ஓடி போயிட்டாங்கன்னு சொல்லி இப்போ இவங்க எங்கெல்லாம் தேடினாங்களோ அதே இடத்துல போலீஸ் தேடுறாங்க, விசாரிக்கிறாங்க. பட் உண்மையிலேயே இந்த பெண் எங்கே போனாங்கன்னு யாருக்குமே தெரியல. அப்போ போலீஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்க, ஒருத்தவங்க உண்மையிலேயே யாராவது கடத்திட்டு போயிருந்தாங்கன்னா கண்டுபிடிக்கலாம். ஒருத்தவங்க விருப்பப்பட்டு ஓடி போயிட்டாங்கன்னா அந்த மாதிரி பீப்புளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா எங்கேயா போய் ஒளிஞ்சுப்பாங்க. ஒரு கிராமத்தில் ஒளிஞ்சுப்பாங்க, இல்லைன்னா ஒரு சிட்டிக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிட்டா எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அப்போ போலீஸ் ஆஃபீஸர் அவங்க கணவர்கிட்ட கேட்குறாங்க, உங்கள் மனைவிக்கு யார் கூட அது தொடர்பு இருக்கான்னு கேட்குறாங்க. சார் அதுக்கு வாய்ப்பே இல்லை சார். நாங்கள் 2 பேரும் காதலிச்சு இப்போதான் சார் திருமணம் பண்ணிக்கிட்டோம். என் மனைவிக்கு அந்த மாதிரி தொடர்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க கணவர் உறுதியாக சொல்கிறாரு. அப்போ போலீஸுக்கு உண்மையிலேயே யார் சொல்கிறத நம்புறதுன்னு தெரியல. ஆட்டோமேட்டிக்காக அவங்க கணவர் மேலே சந்தேகம் வருது. நீ தான் ஒரு பொண்ணை, வேற சமூகத்தை சேர்ந்த ஒரு பொண்ணை காதலிச்சு உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்க. திடீர்னு அந்த பொண்ணு காணாமல் போயிடுச்சுன்னா நீ தான்ப்பா பொறுப்பு. இப்போ நீ தான் பதில் சொல்லணும். அவங்க அம்மா அப்பா வந்து கேட்டால் நீ தான் பதில் சொல்லணும். உண்மையிலே காமினி எங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ போலீஸ் அவங்க கணவரையே பதில் கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த கொஸ்டினில் அவர் நிலை குலைஞ்சு போயிட்டாரு. பயங்கரமாக அழுகிறாரு. சார் நான் சத்தியமாக சொல்கிறேன், ஹாஸ்பிட்டலில் தான் சார் இருந்தேன், நீங்கள் போய் கேட்டு பாருங்க. மறுநாள் காலையில் நான் வீட்டுக்கு வர்றப்ப என்னோட மனைவி வீட்டில் இல்லை அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. ஜென்ரலாக போலீஸ் எவ்வளோ கிரிமினல்ஸை விசாரிச்சிருப்பாங்க. ஒருத்தன் நிஜமாவே கவலைப்படுறானா, நிஜமாவே அழுகிறானா, இல்லை நடிக்கிறானா அப்படிங்கிறது ஈஸியாக அவங்களால கண்டுபிடிக்க முடியும். பட் இந்த போஜ்ராஜ் பட்டேலோட கண்களை பார்க்குறாங்க. அவர் கண்ணிலேருந்து வர்ற கண்ணீரை பார்க்கும்போது உண்மையிலேயே தன்னோட மனைவியை மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற வலியும் வேதனையும் அவருக்கு இருக்குங்கிறத போலீஸால் உணர முடியுது. சரி ஓகேப்பா, இவன் எதுவும் பண்ணியிருக்க வாய்ப்பில்லை. அப்போ இவன் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தான். அப்போ இந்த வீட்டில் இருக்க யாராவது ஒருத்தர் அந்த பெண்ணை ஏதாவது பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் அவங்க அம்மா கிட்ட போய் விசாரிக்கிறாங்க. அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, சார் சம்மந்தப்பட்ட இரவு எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. நான் இன்னுமே அதுலேருந்து ரெக்கவர் ஆகி வரல. நான் எழுந்து நடக்கிறதே எனக்கு பெரும்பாடாக இருக்குது. நான் என் மருமகளை என்ன சார் பண்ணியிருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சரி ஓகே, அப்போ அந்த மாமியார் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ அடுத்து அந்த மைத்துனர்கிட்ட வர்றாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, சார் சம்பந்தப்பட்ட இரவு நான் என் சகோதரர் கூட தான் ஹாஸ்பிட்டல் இருந்தேன். 2வது எனக்கும் எங்கள் அன்னிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை சார். அவங்க இந்த வீட்டில் சந்தோஷமாக தான் இருந்தாங்க. அவங்கள பிடிக்காம தான் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோம். பட் வந்ததுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே ஒரு நல்ல ஒற்றுமையாக சார் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. அப்போ இந்த மைத்துனரும் கிரைம் நடந்தப்போ இங்கே இல்லைங்கிறதுனால இப்போ அவருக்கும் இதுக்கும் எந்த லிங்க் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தோணுது. அப்போ இந்த வீட்டில் யார் மீதம் இருக்கா? அவங்க மாமனார் ஜகல் பட்டேல் தான். இப்போ அவரை பற்றி விசாரிக்கும் போது ஊரில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே அந்த பொண்ணை ஏற்றுக்கிட்டாங்க. பட் இந்த ஒரு நபர் ஜகல் பட்டேல்ங்கிற குடும்ப தலைவரால் மட்டும்தான் அந்த பெண்ணை ஏற்றுக்க முடியல. பட் அதே டயத்தில் காமினி காணாமல் போனப்போ அவங்க மாமனார் மட்டும்தான் வீட்டில் தனியாக இருந்திருக்காரு. ஸோ மேபி அவங்க மாமனாருக்கும் இந்த டிஸப்பியரன்ஸ்க்கும் ஒரு தொடர்பு இருக்கும். நீங்கள் விசாரிச்சு பாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. போலீஸும் அவர்கிட்ட திரும்ப விசாரிச்சா கூட அவர் அதே கதையை தான் சொல்கிறாரு. சார் நைட்டு தூங்குனேன், காலைல எழுந்து பார்த்தேன், என் மருமக இல்லைங்கிறாரு. சரி அவர் ஏதாவது அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கலான்னு பார்த்தா அதுக்குரிய எந்த தடயமும் இல்லை. ஒட்டு மொத்தத்தில் போலீஸ் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் கூட காமினி எங்க போனாங்கிறதையும் கண்டுபிடிக்க முடியல. அவங்க டிஸப்பியரன்ஸ்க்கும் இந்த குடும்பத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்க முடியல. ஒட்டுமொத்தத்தில் இந்த காமினியை கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட போலீஸுக்கு வருது. இப்படியே 1 மாதம் உருண்டோடி போது காமினி காணாம போய் கிட்டத்தட்ட 1.5 மாசம் ஆச்சு. அப்போ டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி ஒரு நாள் இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரங்க, இந்த சைடில் இருக்கவங்க, பின்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு இடத்துல இருந்து பயங்கரமான துர்நாற்றம் வருதுங்கிறாங்க. உடனே அந்த எல்லா மக்களும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. கரெக்ட் தான். 2-3 நாளாக நானும் நோட் பண்ணுறேன். அப்படி ஒரு பேட் ஸ்மெல் வருது. அது எங்கேருந்து வருதுன்னு கண்டுபிடிக்க முடியல. வீட்டுக்குள்ளே சாப்பிட முடியல, தூங்க முடியல. அந்த ஸ்மெல் எங்கேருந்து வருதுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஊர் மக்கள் எல்லாம் அந்த ஸ்மெல்லோட சோர்ஸை நோக்கி பயணம் பண்ணுறாங்க. ஜென்ரலாக நம்மளுக்கே தெரியும், ஒரு பேட் ஸ்மெல் வந்துச்சுன்னா அப்படி சுற்றி வரும்போது நம்ம கூர்மையாக பார்த்தோம் அப்படின்னா அது எந்த இடத்துலேருந்து அந்த பேட் ஸ்மெல் வருதுங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அப்போ இவங்க நோட் பண்ணிட்டு வரும்போது அந்த பேட் ஸ்மெல் எங்கேருந்து வருதுன்னா
ஜகல் பட்டேல்ங்கிற இந்த நபரோட வீட்டுக்குள்ள இருந்தா வருதுங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப அந்த வீட்டுக்காரங்கிட்ட போய் கேட்கிறாங்க, உங்க வீட்டுக்குள்ள வந்து ஒரு பயங்கரமான துர்நாற்றம் வருதே, அதுவும் உங்க வீட்டுக்கு பின்புறம் இருந்து வருதுன்னு கேட்கிறாங்க. அந்த வீட்டுக்காரங்க சொல்றாங்க, எங்களுக்கு ஒன்றும் தெரியலங்கிறாங்க. இல்ல வருது, உங்க வீட்டு பேக்யார்டை போய் செக் பண்ணணுங்கிறாங்க. இவங்க வீடு எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய வீடு, முன்னாடி வீடு, ஹாலு, வராண்டா, அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு பேக்யார்டு இருக்கும். அந்த பேக்யார்டில் போய் டெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த கிராமத்து மக்கள், இந்த வீட்டு நபர்கள் எல்லாம் சேர்த்து அந்த பேக்யார்டு கிட்ட போகும்போது இன்னமே அதோட துர்நாற்றம் வந்து அதிகமாகுது. அப்போ இன்னமே கரெக்டாக கூர்மையாக செக் பண்ணி பார்க்கும்போது அந்த துர்நாற்றம் எங்கேருந்து வருதுன்னா, இவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற செப்டிக் டேங்க்லேருந்து வருது. அந்த செப்டிக் டேங்க்குக்கு பக்கத்தில் போகிறாங்க. அதுவும் அந்த செப்டிக் டேங்க்குக்கு ஒரு மூடி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த லிட்டு, அந்த மூடி கிட்ட போகிறாங்க. ஒரு செகண்ட் கூட அங்கே நிற்க முடியல, அவ்வளவு பெரிய துர்நாற்றம் வர ஆரம்பிக்குது. அப்போ ஒரு செப்டிக் டேங்க்ல இருந்து எப்படி இவ்வளவு துர்நாற்றம் வரும்? ஜென்ரலா அந்த மாதிரி வராதே. அதுவும் அந்த செப்டிக் டேங்கை நல்லா சீல் பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்குள்ள என்னமோ இருக்கு அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்பட்ட அந்த மக்கள் இந்த பேட் ஸ்மெல்லை அரெஸ்ட் பண்ணி ஆகணும், இதுக்குள்ள என்னமோ செத்து கிடக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த செப்டிக் டேங்கை உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி உடைச்சு அந்த மூடியை தூக்குறாங்களா, ஒரு செகண்ட் கூட அந்த இடத்துல யாராலும் நிற்க முடியல, அவ்வளவு பெரிய துர்நாற்றம் வருது. உள்ள உற்று நோக்கி பார்த்தா அந்த செப்டிக் டேங்க் உள்ள அழுகிய நிலையில ஒரு பெண்ணோட சடலம் இருக்கு. அந்த பெண்ணோட சடலம் எப்படி இருக்குன்னா, உப்பி போயிருக்கு, ஆல்மோஸ்ட் அழுகிருச்சு. ஃபேஸை பார்த்தாலே ரெகக்னைஸ் பண்ண முடியல. உடனே பதட்டமான பொதுமக்கள் இதை பற்றி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தகவல் சொல்கிறாங்க. போலீஸும் அங்கே வர்றாங்க. அந்த பெண்ணோட சடலத்தை வெளியில் எடுக்கிறாங்க. அந்த பெண்ணை வந்து நம்ம வெறும் கண்ணில் பார்த்து யாருங்க இதை கண்டுபிடிக்க முடியல. பட் அந்த பெண் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை வச்சு அந்த போஜ்ராஜ்ங்கிற நபர் சொல்றாரு, சார் 1.5 மாசத்துக்கு முன்னாடி காணாம போன என்னோட மனைவி தான் சார் எங்க வீட்டு செப்டிக் டேங்குக்குள்ளே சடலமா கிடக்காங்கிற மாதிரி தன்னோட மனைவியோட சடலத்தை பார்த்து கதறி அழுகிறாரு. இப்போ என்ன பண்றாங்கன்னா, போலீஸ் இந்த சடலத்தை மீட்டெடுத்து பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ 1.5 மாசத்துக்கு முன்னாடி காணாம போன ஒரு மிஸ்ஸிங் கேஸா இருந்த இந்த காமினியோட வழக்கு இப்போ கொலை வழக்கா மாற்றப்படுது. அதுவும் கொலை அப்படின்னா இவங்க உடல் எங்க கண்டுபிடிக்கப்பட்டது, அவங்க எந்த வீட்டில் வாழ வந்தாங்களோ அந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்க செப்டிக் டேங்குக்குள்ளேயே அவங்களோட உடல் கண்டுபிடிக்கப்பட்டதுனால கண்டிப்பா இந்த வீட்டை சேர்ந்த ஒரு நபர் தான் காமினியை கொலை பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத போலீஸ் உறுதியா நம்புறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் அவங்க கணவர் மேலதான் சந்தேகம் வருது. அவர் திரும்பவும் அதான் சொல்றாரு, சார் அன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், உண்மையிலேயே என் மனைவி யாரு கொலை செஞ்சாங்கன்னு எனக்கும் தெரியாது, செப்டிக் டேங்க்ல அந்த உடல் எப்படி வந்துச்சுன்னு எனக்குன்னு தெரியாதுங்கிறாரு. அவங்க அம்மாட்ட கேட்குறாங்க, அவங்களும் தெரியாதுங்கிறாங்க. மைத்துனர்கிட்ட கேட்குறாங்க, அவரும் தெரியாதுங்கிறாரு. பட் இந்த இன்சிடென்ட் நடந்தப்போ அந்த வீட்டில் இந்த ஜகல் பட்டேலுங்கிற மாமனார்கிட்ட கேட்குறாங்க, பட் அவரும் எனக்கு தெரியாதுங்கிறாரு. சார் உண்மையிலேயே இந்த செப்டிக் டேங்க்ல எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுங்கிறாரு. பட் இதில் என்ன ட்ரிக்கியான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த செப்டிக் டேங்கோட மூடி இருக்குல்ல, அதை ரீசெண்டாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் நீட்டாக அதை ஓப்பன் பண்ணி திரும்ப சீல் பண்ணதுக்குரிய தடயம் கிடைக்குது. ஸோ கிளியர்லி இந்த வீட்டை சேர்ந்த ஒரு நபர் தான் இவங்களை கொலை பண்ணி அந்த செப்டிக் டேங்க்ல போட்டு திரும்ப ஃபுல்லாக சீல் பண்ணியிருக்காங்க, ஸ்மெல் வரக்கூடாதுன்னு. பட் லக்கிலி அந்த மேபி கொஞ்சம் கிராக் இருந்ததுனால உள்ளுக்குள்ளேருந்து துர்நாற்றம் வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ போலீஸ் அடுத்து என்ன முடிவு பண்றாங்கன்னா, இந்த பெண்ணோட உடலை பிரேத பரிசோதனை பண்ணாதான் மேபி இதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளி யாருங்கிறது தெரிய வரும். இப்போ கொலை செய்யப்பட்ட காமினியோட உடலை பிரேத பரிசோதனை பண்ணி பார்த்தாங்கல்ல, போலீஸே மிரண்டு போயிட்டாங்க. ஜென்ரலாக அந்த மாதிரி செப்டிக் டேங்க்ல இருந்தால் எல்லாருமே என்ன நினைப்பாங்க, மேபி உயிரோட போட்டு உள்ள மூழ்க அடிச்சிருக்கலாம், மூச்சு திணறி இறந்து போயிருக்கலாம், அவங்க லங்ஸுக்குள்ள தண்ணீர் இருக்கும். இப்படின்னு பார்த்தா இவங்களோட மரணம் எப்படி நிகழ்ந்திருக்குன்னா, அவங்கள யாரோ கழுத்தை நெரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பாட்டில் விஷத்தை அவங்க வாய்க்குள்ள ஊற்றி விட்டுருக்காங்க. அதாவது விவசாயத்துக்காக பயன்படுத்துகிற பூச்சி மருந்து வந்து இவங்க வாய்க்குள்ள போட்டு விட்டுருக்காங்க. ஸோ அது என்ன மாதிரி பூச்சி மருந்துங்கிறதையும் ஃபாரன்சிக் டீம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க கொலை எப்படி நடந்திருக்குன்னா, இது ரெண்டுமே கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு. கழுத்தை நெரிச்சிருக்காங்க, அதே டயத்தில் பூச்சி மருந்தை ஊற்றி அவங்கள மயக்கமடைய வச்சிருக்காங்க. இது ரெண்டுமே சேர்ந்து தான் இவங்களோட மரணம் நிகழ்ந்திருக்கு. இவங்க மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் செப்டிக் டேங்க்ல தூக்கி போட்டிருக்காங்க. இதை தான் ஃபாரன்சிக் தடயம் சொல்லுது. இப்போ இவங்க வீட்டுக்குள்ள வந்து போலீஸ் திரும்ப சோதனை பண்ணும்போது இவங்க வீட்டுக்கு பின்னாடி இன்னொரு ஷெட் இருக்கு, அந்த செப்டிக் டேங்க் பக்கத்தில். அந்த ஷெட்டுக்குள்ள போய் பார்க்குறாங்க, அங்கே காலியான ஒரு பூச்சி மருந்து பாட்டில் இருக்கு. அதை எடுத்துக்கிறாங்க, அந்த மருந்தோட தன்மையை செக் பண்றாங்க. இதே மருந்து தான் காமினியோட உடல்ல கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுறதுனால இப்போ சந்தேகமே கிடையாது, இந்த வீட்டுக்குள்ள வச்சு தான் காமினி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதுவும் இந்த வீட்டை சேர்ந்த ஒரு நபர் தான் அதை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் இந்த செப்டிக்
செப்டிக் டேங்க் வந்து இந்த வீட்டுக்குள்ள இருக்க நபர்களுக்கு மட்டும்தான் ஆக்சஸ் இருக்கு. வெளியில இருந்து எவனோ ஒருத்தன் வந்து காமினியை கொலை பண்ணி இந்த செப்டிக் டேங்க்ல போட்டு பூசிட்டு போற அளவுக்கு அவனுக்கு டைம் இருக்காது. ஸோ கண்டிப்பா இந்த வீட்டை சேர்ந்த ஒரு நபர் தான் அவங்கள கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. பட் அது யாரு அப்படிங்கறதா இப்ப மிகப்பெரிய கொஸ்டினா இருக்கு. மேலும் இந்த காமினியோட பிரேத பரிசோதனை அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க கொலை செய்யப்பட்டு ஒரு 45 நாள் இருக்குங்கிறாங்க. ஸோ இந்த டைம் லைன் வந்து கரெக்டா ஒத்து போகுது. அதாவது இந்த போஜ்ராஜோட அம்மாக்கு எப்போ உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்களா அன்னைக்கு தான் காமினி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அப்போ அன்னைக்கு அவங்க கணவரும் வீட்டில் இல்ல, மைத்துனரும் வீட்டில் இல்ல, அவங்க அம்மாவும் உடம்பு சரியில்லைன்னா அவங்க மாமனார் மட்டும்தான் வீட்டில் இருக்காரு. அப்போ அவர் ஏன் இந்த கொலையை பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்பட்ட போலீஸ் இப்போ அவங்க மாமனார் ஜகல் பட்டேலுங்கிற நபரை கொஞ்சம் ஸ்பெஷலா விசாரணை பண்றதுக்காக ஸ்டேஷன் கூட்டிட்டு போறாங்க. அப்போ அவர் திரும்ப அதே தான் சொல்றாரு. சார், நீங்க இப்போ இல்லை, நீங்க 10 டைம் இல்லை 1000 டைம் கேட்டாலும் இதே தான் சொல்லுவேன். உண்மையிலேயே மருமகளை யார் கொலை பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது, எப்படி செப்டிக் டேங்க்ல வந்தான்னு எனக்கு தெரியவே தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவர் தொடர்ந்து மறுப்பு தெரிவிச்சிட்டு இருக்காரு. அப்போ போலீஸ் என்ன சொல்றாங்க, இல்ல மிஸ்டர் ஜகல் பட்டேல், நீங்க தான் உங்க மருமக ஓடி போயிட்டாங்கிற மாதிரி ஒரு தியரியை கிளப்பி விட்டீங்க. அப்படி ஓடி போறவங்க உண்மையிலே வெறும் கையோட ஓடி போவாங்க. அவங்க ட்ரெஸ், அவங்களுக்கு சொந்தமான சில பொருட்கள் எடுத்துட்டு போவாங்க. அது எதுவுமே எடுத்துட்டு போல. ரெண்டாவது ஒரு 2 வாரம் கழிச்சு தான் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. ஒட்டுமொத்தத்தில் உங்க மருமகள் கொலை செய்யப்பட்டப்ப நீங்க தான் இருந்திருக்கீங்க. அவங்க ஊரை விட்டு ஓடி போனாங்கன்னு நீங்க தான் ஒரு பொருளையை கிளப்பி விட்டுருக்கீங்க. இது எல்லாத்தையும் தாண்டி உங்க மருமகளை நீங்க தான் கொலை பண்றதுக்கு மோட்டிவ் இருக்கு. பிகாஸ் உங்களுக்கு தான் அந்த திருமணத்தில் இஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி போலீஸ் பல விதமான கிடுக்குப்பிடி போட்டு விசாரணை பண்ணும்போது வேற வழியே இல்லாம இந்த ஜகல் பட்டேல்ங்கிற நபர் நான் தான் என்னோட மருமகளை கொலை பண்ணேன் அப்படிங்கிறத கன்ஃபெஷன் பண்ணிக்கிறாரு. பட் எதுக்காக இந்த கிரைம் நடந்தது, எப்படி நடந்ததுங்கிறத அவர் ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த ஜகல் பட்டேல் என்ன சொல்றாருன்னா, சார், எங்க குடும்பத்தில் இருக்க எல்லாருமே அந்த பொண்ணை மருமகளை ஏத்துக்கிட்டாங்க. என்னால ஏத்துக்க முடியல. வேற சமூகத்தை சேர்ந்த பெண்ணை என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஊரே ஏளனமா பேசுது. எங்க குடும்ப மானமே போகுது. ஸோ இந்த பொண்ணு இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் என்னோட கௌரவம் திரும்ப மீட்கப்படாது. அது அதால பாதாளத்தில் தான் இருக்கும். ஸோ என்னோட குடும்ப கௌரவத்தை மீட்டெடுக்கிறதுக்கு இந்த பெண்ணை ஒன்று கொலை பண்ணணும், இல்லை இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிக்கிறோம். இந்த பெண் இந்த வீட்டை விட்டு போற மாதிரி தெரியல. அப்ப கொலை பண்றதா ஒரே வழிங்கிற மாதிரி நான் முடிவு பண்ணேன். நான் சரியான அந்த சந்தர்ப்பத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பல நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஒரு நாள் கிடைச்சது. என்னோட மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க. எங்க பசங்க எல்லாம் போயிட்டாங்க. இப்ப நானும் என்னோட மருமகள் மட்டும்தான் வீட்டில் இருந்தோம். ஸோ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஏன் காமினியை கொலை பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கொடூரமான எண்ணம் எனக்கு வர ஆரம்பிச்சது. அப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்னா, நைட்டு 10 மணி இருக்கும் காமினி அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. நான் என்னோட ரூம்ல இருந்தேன். அப்படி மெதுவா போகும்போது காமினி அந்த பக்கம் திரும்பி உட்காந்து கட்டில் ஏதோ புக்கு படிச்சுட்டு இருந்தாங்க. அப்படி பின்னாடி கூடி காமினியோட கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு செகண்ட் காமினிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. தன்னோட உயிரை காப்பாத்துறதுக்கு போறாங்க. நானும் விடாம அவங்க கழுத்தை நெரிச்சிட்டு இருந்தேன். இப்போ ஆல்மோஸ்ட் மயக்கமாயிட்டாங்க. பட் உண்மையிலே அவங்க மயக்கமாயிட்டாங்களா இறந்து போயிட்டாங்களாங்கிறது எனக்கு தெரியல. பட் காமினி கண்டிப்பா கொலை செய்யப்படணும் அப்படிங்கிறதுனால என்னோட வீட்டில் ஒரு பூச்சி மருந்து வச்சிருந்தேன். அந்த பூச்சி மருந்து எடுத்து மயக்கமாக இருந்த காமினியோட வாயில ஊற்றி விட்டேன். எப்போ பூச்சி மருந்து உள்ள போதோ அப்போ திரும்ப அவங்களுக்கு வந்து கான்சியஸ் வந்துடுது, சுயநினைவு வந்து திரும்ப தன்னோட உயிரை காப்பாற்ற போராடுறாங்க. அப்போ அவங்களோட கைகளை பிடிச்சிக்கிட்டு அந்த முழு பாட்டில் பூச்சி மருந்தையும் நான் தான் வாயில ஊற்றி விட்டேன். அதுக்கப்புறம் ஏற்கனவே நான் கழுத்தை நெரிச்சிட்டேன். இப்போ பூச்சி மருந்து உள்ள போனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளேயே அவங்க மரணம் அடைஞ்சிட்டாங்க. இப்போ அடுத்து எனக்கு இருக்க மிகப்பெரிய டாஸ்க் என்னன்னா, இந்த உடலை எங்கே போய் டிஸ்போஸ் பண்ணுறதுன்னு. இது ஒரு கிராமம், எப்போ பார்த்தாலும் யாராவது ஆள் இருந்துட்டு இருப்பாங்க. அவ்வளவு சீக்கிரமா யாரு கண்ணையும் படாமல் இந்த உடம்பை நான் வேற எங்கேயும் போய் புதைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சரி, என்ன பண்ணலாம்னு யோசிக்கும்போது அப்போதான் எங்கள் வீட்டு பேக்யார்டில் பார்த்தேன் செப்டிக் டேங்க் இருந்தது. இந்த செப்டிக் டேங்க்ல இந்த உடலை போட்டு சீல் பண்ணிட்டா கண்டிப்பா யாருக்குமே தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் முடிவுக்கு வந்தேன். இப்போ நம்ம எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வரும், அடிக்கடி நம்ம செப்டிக் டேங்கை க்ளீன் பண்ணுவோமே அப்படின்னு. பட் சில ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா செப்டிக் டேங்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே உள்ளுக்குள்ள க்ளீன் ஆகிக்கும். உள்ள இருக்க பாக்டீரியாலாம் அந்த வேஸ்டேஜை சாப்பிட்ருக்கும். சில வீட்டிலலாம் ஒரு 40-50 வருஷம் ஆனால் கூட க்ளீன் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்காது. அன்லஸ் அன்டில் நம்ம உள்ளுக்குள்ள கெமிக்கலை ஊற்றுற வரைக்கும். கெமிக்கல் எதுவுமே உள்ள போகாம செப்டிக் டேங்கை பார்த்துக்கிட்டோம்னா உள்ள இருக்க பாக்டீரியாவே இந்த வேஸ்டேஜை சாப்பிட்றோம். ஸோ இவர் வீட்டில் இது வரைக்கும் செப்டிக் டேங்கை க்ளீன் பண்ணதே கிடையாது. அப்போ இந்த சடலத்தை நம்ம உள்ள போட்டுட்டு சீல் பண்ணிட்டோம்னா வாழ்க்கை ஃபுல்லாக இந்த சடலம் உள்ளேயே மக்கி போயிடும். யாருக்குமே எந்த டவுட்டும் வராது. நம்ம இருக்கிற வரைக்கும் இந்த செப்டிக் டேங்கை திறக்க விடாம பார்த்துக்கலாங்கிற மாதிரி முடிவு பண்ணி இவங்க உடம்ப தரன்னு பேக்யார்டுக்கு இழுத்துட்டு வந்து அங்கே செப்டிக் டேங்க்ல போட்டாரு.
அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக வெளியில் ஸ்மெல் வந்துடக்கூடாதுன்னு அந்த செப்டிக் டேங்கை வச்சு மணல் ஜல்லி எல்லாம் வாங்கிட்டு வந்து சிமெண்ட் வாங்கிட்டு வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரெஷ்ஷாக சீல் பண்ணிடுறாரு. அப்போ அடுத்து என்ன பண்ணுறாரு, இவங்களை கொலை பண்ணப்போ இவங்க கையில் போட்டிருந்த வளையல்கள் சில விஷயங்கள் அந்த இடத்துல நடந்திருக்கு. ஸோ கிரைம் சீனில் ஒரு தடயமும் கிடைச்சிடக்கூடாதுங்கிறக்காக காமெடி ரூமுக்கு போகிறாரு. அந்த ரூமையே பக்காவாக க்ளீன் பண்ணிடுறாரு. இப்போ ஒன்றுமே தெரியாத மாதிரி தன்னோட ரூமில் உட்காந்துருக்காரு. மறுநாள் அந்த பசங்க வர்றாங்க. அவர் தன்னோட மனைவியை தேடுறாரு. மனைவி ஓடி போயிட்டா அப்படிங்கிற மாதிரி இவர் தான் ஃபர்ஸ்ட் ஒரு கட்டுக்கதையை அவிழ்த்து விடுறாரு. ஸோ இந்த ஜகல் பட்டேலோட அனுமானம் என்னன்னா, வாழ்க்கை ஃபுல்லா அந்த உடல் அந்த செப்டிக் டேங்க்குள்ளேயே மக்கி போகுங்கிற மாதிரி நினைச்சிருக்காரு. பட் என்ன ஆகுது அப்படின்னா, இவர் பூசின அந்த கான்கிரீட் வந்து நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமா கிராக் விட ஆரம்பிக்குது. அப்படி கிராக் விடும்போது உள்ள இருந்து நிறைய கேஸ் பார்ட்டிகல் வெளியில வரும்போது ஆட்டோமேட்டிக்கா டீகம்போஸ் ஆன அந்த உடல்ல இருந்து ஸ்மெல் வந்து வெளியில வருது. இது நார்மல் செப்டிக் டேங்க் ஸ்மெல் கிடையாது. இது ஒரு பயங்கரமான துர்நாற்றம்ங்கிறதுனால தான் அந்த ஏரியா மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த செப்டிக் டேங்கை பார்க்கும்போது தான் காமினியோட உடல் கண்டுபிடிக்கப்பட்டது. ஒட்டுமொத்தத்தில் இந்த கொலை எதுக்கு நடந்திருக்குன்னா, சிம்பிளா ஒரு வார்த்தையில சொன்னா ஆணவ கொலை. தன்னோட குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக தான் இவர் வேற சமூகத்தை சேர்ந்த ஒரு பொண்ணை தன்னோட மருமகளா ஏத்துக்க முடியாம கொலை பண்ணி செப்டிக் டேங்க்ல அவங்க உடலை போட்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரி கன்ஃபெஷன் பண்ணிக்கிறாரு. சோ ஜகல் பட்டேல்ங்கிற இந்த நபரை போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க காமினியை கொலை பண்ண குற்றத்துக்காக. இப்ப அவர் மேல 2 விதமான வழக்குகள் பதியப்படுது. ஒன்னு கொலை வழக்கு பதியப்படுது, இன்னொன்னு எவிடன்ஸை டிஸ்ட்ராய் பண்ண 2 விதமான வழக்கு பதிவு பண்ணி இப்ப இவர் மேல குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்றதுக்காக போலீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவர் அரெஸ்ட் பண்ணி எவ்வளவு நாள் ஆகுது? ஜஸ்ட் 1 மந்த் கூட ஆகல. 3 மாசத்துக்குள்ள குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணணும். பட் இவருக்கு அகைன்ஸ்ட் நிறைய எவிடன்ஸ் இருக்கு. இவர் சொன்ன கன்ஃபெஷன் இருக்கு. ஈவன் அந்த பூச்சி மருந்து பாட்டில்ல ஃபாரன்சிக் டீம் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இவரோட கைரேகை இருக்கு. தட் மீன்ஸ் இவர் தான் அந்த பூச்சி மருந்து பாட்டில ஓபன் பண்ணி அவங்க வாயில ஊத்திருக்காரு அப்படிங்கிறதையும் போலீஸ் ஆபீசர் நிரூபிக்கிறாங்க. ஸோ இவர் தான் குற்றவாளிங்கிற மாதிரி நிரூபிக்கிறதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கிறதுனால இந்த குற்றப்பத்திரிகை தாக்கலுக்கு அப்புறம் இந்த வழக்கு விசாரணைக்கு போகும். இந்த ஜகல் பட்டேல்ங்கிற நபருக்கு கண்டிப்பாக ஆயுள் தண்டனை கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. இந்த கேஸை பத்தி நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, இந்த ஆணவ கொலையை பத்தி நம்ம எவ்வளவு கேசஸ் பார்த்திருக்கோம். எல்லா ஆணவ கொலையோட எண்டிங் பாத்தீங்கன்னா ரொம்ப சேடா தான் இருக்கும். ஆணவ கொலை பண்றதுனால ஒரு பிரச்சனை தீர்ந்திருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அதுல ஒரு உயிர் போயிருக்கும். அதுல புதுசா இன்னொரு பிரச்சனை வந்திருக்கும். ஒரு நபர் தன்னோட வாழ்க்கையை தொலைச்சிருப்பாரு, ஒருத்தர் இறந்து போயிருப்பாரு, இன்னொருத்தர் ஜெயிலுக்கு போயிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி தான் ஆணவ கொலையோட அவுட்கம் வந்து இருக்கும். ஸோ நம்ம மனிதர்களோட பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனை தேடி பார்க்க மாட்டேங்கிறோம். அந்த ப்ராப்ளத்துக்கு இன்னொரு ப்ராப்ளத்தையே சொல்யூஷனாக கொண்டு வரும்போது தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. ஸோ இந்த ஹானர் கில்லிங், அதாவது ஆணவ கொலை வந்து ஒரு ப்ராப்ளத்துக்குரிய சொல்யூஷன் கிடையாது. அது புதுசாக இன்னொரு ப்ராப்ளத்தை உண்டு பண்ணும் அப்படிங்கிறது வந்து பல பேருக்கு புரிய மாட்டேங்குது. நான் நிறைய கேஸில் சொல்லியிருப்பேன், ஒரு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்தா ஒரு கணவன் மனைவியை கொலை பண்றது, மனைவி கணவனை கொலை பண்றது, அடுத்த எண்டு என்ன ஆகும்? ஒருத்தர் இறந்து போயிருவாங்க, ஒருத்தர் ஜெயிலுக்கு போயிருவாங்க, குழந்தைகள் அனாதை நிற்கும். கண்டிப்பா இதனால சல்லி பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. பல பேரோட வாழ்க்கை வந்து தொலைக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி தான் ஹானர் கில்லிங்ல இப்போ இந்த கேஸை எடுத்துக்கோங்க. இவர் மருமகளை கொலை பண்ணியிருக்காரு. அப்பாவி பெண்ணோட உயிர் போச்சு. அவங்க கணவர் உண்மையிலேயே தன்னோட மனைவியை நேச்சிருக்காரு. மனைவி இல்லாம அவர் கஷ்டப்பட்டு இருக்காரு. பிளஸ் காமினி சொந்த பொண்ணு, அவங்க அம்மா அப்பாவுக்கு எவ்வளவு வலியும் வேதனை இருக்கும். இப்போ இந்த ஜகல் பட்டேல்ங்கிற நபருக்கு என்ன கிடைச்சிருக்கு? இந்த ஆணவ கொலை பண்ணனால அவருக்கு என்ன கிடைச்சிருக்கு? இவங்களை சக்சஸ்ஃபுல்லா கொலை பண்ணி என்னோட சமூகத்திலே இன்னொரு பொண்ணை கூட்டிட்டு வந்து இப்படி ஊர் மெச்ச வாழ்ந்து காட்டினாரா? இல்லையே, முடியலையே. இப்போ வாழ்க்கை ஃபுல்லா ஜெயில தானே இருக்க வேண்டியது இருக்கு. அப்போ காமினியை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுனால தான் இவங்க குடும்பத்துக்கு மானம் மரியாதை போச்சா? இல்ல இவர் ஒரு கொலை பண்ணிருக்காரு, இப்ப கொலைகாரன்கிறது எவ்வளவு பெரிய பழியா சுமக்கப்படும், இப்போ அவரோட குடும்பத்துக்கு மானம் மரியாதை போலையா? ஸோ அதனால எந்த ஒரு கொலையிலையும் கிரைம்லையும் சரி, அது ஹானர் கில்லிங் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அதோட அவுட்புட் வந்து ரொம்ப சேடான எண்டிங்காக தான் இருக்கும். ஸோ அட் எண்டு வந்து இந்த மாதிரி கேஸ் இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி கொலை பண்றது எதுக்குமே தீர்வு கிடையாது. அது பிரச்சனையில தான் கொண்டு போய் முடியும். ஹானர் கில்லிங் இருந்தாலும் சரி, இல்லை வேற எந்த விதம் இருந்தாலும் சரி. அப்போ என்னப்பா பண்றது? இந்த மாதிரி பிரச்சனை எப்படி நம்ம தீர்க்கிறது அப்படின்னு பார்த்தா, நம்ம உண்மையிலேயே ஒன்று அதை அக்செப்ட் பண்ணிக்கணும், இல்லை பிடிக்கலைன்னா கடந்து போகணும். 2 சாய்ஸ் தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த காதலன்னு ஒரு படம் பார்த்துருப்போம். அதில் பிரபுதேவா அடிக்கடி ஒரு டைலாக் சொல்லுவார், சந்தோஷமோ துக்கமோ ஒரு 2 செகண்ட் அதை ஆற போட்டு அதுக்கப்புறம் அது ஒரு முடிவு எடுத்தால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ இந்த ஹானர் கில்லிங் அதே தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் இப்போ ஒரு பொண்ணு இன்னொரு ஜாதி பையனை கல்யாணம் பண்ணிட்டு வந்து அதை ஏற்றுக்க முடியல அப்படிங்கிற கோபத்தில் தான் போய் கொலை பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அதை கொஞ்சம் அந்த பிரச்சனையை ஆற போட்டு அதை கொஞ்சம் நாள் கழிச்சு 1 வருஷமோ 2 வருஷமோ கழிச்சு கடந்து போகலாம். அந்த பொறுமையோட அந்த பீரியடை நம்ம கடந்து போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 2 விஷயம் நடக்கும். ஒன்று,
அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போனப்போ நல்லா இருப்பா, குழந்தை பிறந்திருக்கும், மனசார ஏற்றுட்டு தன்னோட பொண்ணாக ஏற்றுக்கிறது. அப்படி இல்லைன்னா இனிமே என்னால் ஏற்றுக்க முடியலன்னா சரி பரவாயில்ல ஏற்றுக்காத, அவங்க சந்தோஷமாக இருந்துட்டு போதும். இந்த 2 அவுட்கம் இருக்கும். இப்போ இதில் இந்த அவுட்கமில் என்ன, எல்லாத்துக்குமே சந்தோஷம் தானே. அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி கூட வாழ்க்கை இருக்குது. இப்போ நீ மேபி ஜெயிலுக்கு போக மாட்டே, நீ உன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்ப. ஸோ இதுதான் அந்த ஒரு பொறுமையாக அந்த எமோஷனை கடந்து வந்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கிரைமை பண்ணாமல் தவிர்த்திடலாம். இப்போ இல்லை என் பொண்ணு இன்னொருத்தங்க கூட போயிட்டான்னு சொல்லி உடனே கொலை பண்ணி அந்த பையனை கொலை பண்ணி பொண்ணை விதவியாக்கி இவர் ஜெயிலில் போயிருந்தா என்ன நடக்கும்? ஒன்றுமே நடக்காது. பல பேரோட வாழ்க்கை தான் சிதைக்கப்படும். ஸோ அதனால் பல பிரச்சனைக்கு நம்மக்கிட்ட சொல்யூஷன் இல்லைன்னா ஒன்று அமைதியாக கொஞ்ச நாள் ஆற போகிறது, இல்லை அதை கடந்து போயிடுது. இதை விட ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் இருக்குமா தெரியல. அட் த எண்ட் இந்த மாதிரி கிரைம் எதுக்குமே தீர்வாகாது. இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care, bye.